உங்களால் தான் நான், உங்களுக்காகவே நான். ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் சர்வமும் அறிந்த சதாவதானி, சாத்திரங்கள் கற்றுணர்ந்த கலைவாணி, சிகரம் விஞ்சிய பெருந்தன்மை, சீர்மிகு தமிழகம் படைத்த திருத்தாய், சுடர்மிகு அறிவுடை அருள் சக்தி, சூழ்ச்சிகளை வீழ்த்திய வேங்கை, செங்கரங்களால் இல்லார்க்கு வழங்கும் தான கடல், சேனைகள் பலவற்றின் பொதுச் செயலாளர், சைனியம் இயக்கி எதிரிகளை அழிக்கும் பேரரசி, சொந்தங்களாய் மக்களை நேசிக்கும் மகோன்னதம், சோதனைகளை வெற்றிகளாக மாற்றும் சமத்காரம், சௌக்கியமாய் அனைவரும் வாழ திட்டங்கள் இயற்றும் தொலைநோக்கு, ஞானம் போற்றும் ஞான யோகி, தடைகளை தகர்க்கும் வீர பராக்கிரமம், தாரதமியமின்றி வழங்கும் தானமழை, திசைகள் வணங்கும் தீர்க்க தரிசி, தீயவைகளை தீர்க்கும் தீரம், தூய மனம் கொண்ட தாய்மை, தெய்வீகம் திகழும் திருமுகம், தேவதைகள் தொழும் தெய்வாம்சம், தைரியம் தலை தாழ்த்தும் கம்பீரம், தொட்டவை அனைத்தும் துலங்கும் திருக்கரம், தோன்றிற் புகழோடு தோன்றிய பெருந்தகை, நடுநிலையுடன் செங்கோல் செலுத்தும் சக்கரவர்த்தி, நாவன் மயில் ஒப்பாரும் மிக்காருமிலா முதல்வர், நிறை குணம் பொதிந்த நீதி நெறியாளர், நீங்காது இதயங்களில் நிறைந்திருக்கும் மாசிலா முழுமதி, நுண்மான் நுழைபுலம் மிக்க கூர்மதி, நூலோர் வியக்கும் நூல் அறிவு, நெறிமுறை தவறா நேர்மை, நேர்த்திமிகு ஆளுமை, நைச்சியம் கண்டறியும் நிதானம், நொடிகளை விஞ்சி செயலாற்றும் வேகம், நோக்கத்தை நிறைவேற்றும் மனதிட்பம் என அத்துணையும் ஒருங்கே பெற்று முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் திகழ்கிறார். மழை கொண்டு வா மழை கொண்டு வா என்றேங்கிய மக்களின் விருப்பம் நிறைவேற்ற மலை கொள்ளா பெருமழை தமிழகத்தில் வரலாறு காணாத அளவுக்கு பெய்தது. இப்பெருமழை வெள்ளத்தால் ஏற்பட்டுள்ள பேரழிவு நிகழ்வை தேசிய பேரிடராக உடனடியாக அறிவிக்க வேண்டும் என வலியுறுத்தி முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் பிரதமருக்கு கடிதம் எழுதியிருந்தார். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் கோரிக்கையை ஏற்று தமிழ்நாட்டில் ஏற்பட்ட கனமழை வெள்ள பாதிப்புகளை கடுமையான பாதிப்புகள் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. மழை வெள்ள சேதங்கள் ஏற்பட்ட பகுதிகளில் சீரமைப்பு மற்றும் மறுவாழ்வு பணிகளுக்காக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவரவர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து 1 கோடி ரூபாய் வழங்கும்படி முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளார். மழை வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மின் கட்டணம் செலுத்துவதற்கு கால அவகாசம், துப்புரவு பணியாளர்களுக்கு பாதுகாப்பு உபகரணங்கள், மலிவு விலையில் மக்களுக்கு காய்கறிகள் வழங்குவதற்காக வெளி மாநிலங்களிலிருந்து கொள்முதல் உள்ளிட்ட பல்வேறு நிவாரண உதவிகளை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் அறிவித்துள்ளார். மேலும் மழை வெள்ளத்தால் பழுதடைந்த இருசக்கர வாகனங்கள் மற்றும் ஆட்டோக்களை எவ்வித கட்டணமும் இன்றி பழுது பார்ப்பதற்கான சிறப்பு முகாம்கள் பற்றிய விவரங்கள் உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை நீங்கள் அறிந்து கொள்ளும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளதுதான் இன்றைய முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சி. தமிழகத்தில் வரலாறு காணாத அளவுக்கு பெருமழை வெள்ளத்தால் ஏற்பட்டுள்ள பேரழிவு நிகழ்வை தேசிய பேரிடராக உடனடியாக அறிவிக்க வேண்டும் என வலியுறுத்தி முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் பிரதமருக்கு கடிதம் எழுதியிருந்தார். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் கோரிக்கையை ஏற்று தமிழ்நாட்டில் ஏற்பட்ட கனமழை வெள்ள பாதிப்புகளை கடுமையான பாதிப்புகள், அதாவது கெலாமிட்டி ஆஃப் சிவியர் நேச்சர் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் பிரதமருக்கு எழுதிய கடிதத்தின் சாராம்சத்தை விரிவாக பார்க்கலாம். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு எழுதியுள்ள கடிதத்தில் தமிழ்நாட்டில் கடந்த சில வார காலத்தில் பல்வேறு மாவட்டங்களை புரட்டி போட்டுள்ள 4 சுற்று மழையினால் நேரிட்டுள்ள பேரழிவு குறித்து பிரதமர் நேரடியாக அறிவார் என தெரிவித்துள்ளார். இந்நிலையில் இந்த வரலாறு காணாத பேரழிவு நிகழ்வை தேசிய பேரழிவாக உடனடியாக அறிவிக்க வேண்டும் என்று பிரதமரை கேட்டுக்கொள்வதாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா குறிப்பிட்டுள்ளார். இந்த துயரகரமான நிகழ்வில் விரிவான சேதங்களும் அழிவுகளும் உட்கட்டமைப்பு சேதங்களும் ஏற்பட்டு பாதிக்கப்பட்ட பகுதிகளில் வசித்து வந்த
ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் சொத்துக்களும் பாதிக்கப்பட்டுள்ளன. குடிசை பகுதிகளில் வசிக்கும் மக்களின் குடியிருப்புகள் மற்றும் குடிசைகளுக்கு நேரிட்ட சேதங்களுக்காக அவர்களுக்கு நிவாரண உதவித்தொகைகள் வழங்கப்பட்டு வருகின்றன. இதுவன்றி பொது உட்கட்டமைப்பு வசதிகளை சீரமைத்து மறு கட்டுமானம் செய்ய மத்திய மாநில அரசுகளின் நிதி மூலம் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டியிருப்பதாகவும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். பிரதமருக்கு தாம் ஏற்கனவே தெரிவித்தபடி கடந்த மாதம் 23ஆம் தேதி அளிக்கப்பட்ட கோரிக்கை மனுவுடன் அண்மைக்கால மழை வெள்ளத்தால் நேரிட்ட பாதிப்புகள் குறித்து கூடுதல் மனு ஒன்று அளிக்கப்படும் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இந்த அசாதாரணமான வரலாறு காணாத இயற்கை பேரழிவால் ஏராளமான வீடுகளில் அவர்களின் அனைத்து உடைமைகளுக்கும் வீட்டு உபயோகப் பொருட்களுக்கும் இழப்பு ஏற்பட்டுள்ளது. இவை மிகவும் விலை மதிப்புள்ளவை. தற்போதுள்ள நிவாரண உதவி அமைப்பு மூலம் இந்த இழப்பை போதிய அளவு ஈடு செய்ய முடியாது. பாதிக்கப்பட்ட பல குடும்பங்கள் கீழ்த்தட்டு மற்றும் நடுத்தர வருமான பிரிவுகளை சேர்ந்தவையாகும். இவர்கள் வாழ்க்கை முழுவதும் சேமித்து வைத்த சொத்துக்கள் முன்னெப்போதும் இல்லாத இந்த பெருவெள்ளத்தால் அடித்துச் செல்லப்பட்டுள்ளன. இந்த குடும்பங்களுக்கு சிறப்பு சலுகை நடவடிக்கைகளை ஆய்வு செய்து அவற்றை செயல்படுத்துவது அவசியமாகும். இது தொடர்பாக இந்திய அரசு தாம் முன்வைக்கும் சில யோசனைகளை பரிசீலித்து விரைவில் செயல்படுத்தினால் மிகவும் நன்றியுடையவராக இருப்பேன் என்றும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பலர் தங்கள் வீடுகளையும் தனிப்பட்ட உடைமைகளையும் வீட்டு உபயோகப் பொருட்களையும் சொந்த வாகனங்களையும் காப்பீடு செய்திருக்கக்கூடும். காப்பீட்டு நிறுவனங்கள் சுருக்கமான முறையில் இழப்பீடு கோரிக்கைகளை ஆய்வு செய்து விதிகளை தளர்த்தி காப்பீட்டுத் தொகைகள் விரைவில் அவர்களுக்கு கிடைத்து மீண்டும் இயல்பான வாழ்க்கையை தொடங்க நடவடிக்கை மேற்கொள்ள உத்தரவிட வேண்டும். இந்த நடைமுறை விரைவில் தயாரிக்கப்பட்டு காப்பீட்டு இழப்பு தொகைகள் 1 வாரத்திற்குள்ளோ அல்லது 10 நாட்களுக்குள்ளோ வழங்கப்பட வேண்டும் என்றும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வலியுறுத்தியுள்ளார். மேலும் பல குடும்பங்கள் வங்கிகள் மூலம் கடன் பெற்று அதன் மூலம் வீடு, வாகனம் மற்றும் இதர பொருட்களை வாங்கியிருக்கக்கூடும். ஒரு சிறப்பு நடவடிக்கையாக இவர்கள் வங்கிகளுக்கு செலுத்த வேண்டிய கடன் தொகையை திருப்பி செலுத்துவதை ஒத்தி வைக்குமாறு வங்கிகளுக்கு உத்தரவிட வேண்டும். இது மட்டுமின்றி கடன் தொகைகளை மாற்றி அமைத்து அதன் மூலம் மாதாந்திர தவணைத் தொகை குறையும்படி நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். இதன் மூலம் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் என்றும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா கேட்டுக்கொண்டுள்ளார். பல குடும்பங்கள் சொந்த வாகனங்களையும் குளிர்சாதன பெட்டி, தொலைக்காட்சி பெட்டி, சலவை இயந்திரங்கள் மற்றும் சமையலறை உபயோகப் பொருட்கள், மரச்சாமான்கள் உள்ளிட்டவற்றை இழந்துள்ளனர். இத்தகைய குடும்பங்கள் மிகப்பெரிய நிதி இழப்பை சந்தித்துள்ளன. இந்த இழப்பை இக்குடும்பங்களால் தாங்குவது அவர்களின் சக்திக்கு அப்பாற்பட்டதாகும். இத்தகைய பொருட்களை உடனடியாக மீண்டும் வாங்கி தங்கள் இயல்பு வாழ்க்கையை தொடர்ந்து நடத்துவது இவர்களுக்கு மிகவும் கடினமான விஷயமாகும். எனவே ஒரு சிறப்பு நிகழ்வாக இத்தகைய வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு வாகனங்கள் வாங்கவும், கல்வி கட்டணங்கள் செலுத்தவும் வங்கிகள் மூலம் சலுகை அடிப்படையில் கடன் வழங்க உத்தரவிட வேண்டும். இதுபோன்று இவர்களுக்கு தனிநபர் கடனாக 5 லட்சம் ரூபாய் வரை கடன் வழங்க உத்தரவிட வேண்டும். இதுபோன்ற உதவி திட்டம் மூலம்தான் பெரும்பாலான பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் தங்கள் இயல்பு வாழ்க்கையை மீண்டும் தொடங்க முடியும். இவர்களில் பல குடும்பங்கள் ஜன்தன் திட்டத்தின் கீழ் கணக்கு வைத்திருப்பதால் அவர்களுக்கு கடன் வழங்குவதற்கான தகுதி வரம்பு தக்க முறையில் தளர்வு செய்யப்பட வேண்டும். இத்தகைய குடும்பங்களுக்கு தமிழ்நாடு அரசு சிறப்பு சான்றிதழ் அளிக்கும். இதன் அடிப்படையில் வங்கிகள் தங்கள் விதிமுறைகளுக்கு உட்பட்டு இவர்களுக்கு விரைவில் கடன் வழங்குமாறு மத்திய அரசு வங்கிகளுக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா கேட்டுக்கொண்டுள்ளார். மேலும் வீட்டு உபயோகப் பொருட்களின் விலைகளை கட்டுப்படியாக கூடிய அளவுக்கு குறைக்க வீட்டு உபயோகப் பொருட்கள் மற்றும் சமையலறை உபகரணங்கள் ஆகியவற்றுக்கு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் கலால் வரியிலிருந்து வரும் மார்ச் மாதம் 31ஆம் தேதி வரை விலக்களிக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வலியுறுத்தியுள்ளார். காப்பீட்டு நிறுவனங்கள் மற்றும் வங்கிகள் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கை குறித்து தாம் தெரிவித்த கருத்துக்களை அடிப்படையாக கொண்டு தாராள அடிப்படையில் நடவடிக்கை மேற்கொண்டால் இத்தகைய அசாதாரணமான பேரழிவில் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் தங்கள் வாழ்க்கையை மீண்டும் கட்டமைக்க வசதியாக இருக்கும் என்றும் முதலமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். தாம் தெரிவித்தவாறு எளிய வகையிலான திட்டம் ஒன்றை உடனடியாக தயாரிக்குமாறு மத்திய நிதியமைச்சகத்துக்கு பிரதமர் உத்தரவிட வேண்டும் என்றும் அதன்படி தேவையான ஆணைகளையும் வழிகாட்டு நெறிமுறைகளையும் பிறப்பிக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் பிரதமரை கேட்டுக்கொண்டுள்ளார். இந்த குடும்பங்கள் தங்கள் வாழ்க்கையை மறுகட்டமைப்பு செய்ய உதவி தேவைப்படுவதால் தமது யோசனைகளின்படி உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு பிரதமரை கேட்டுக்கொள்வதாகவும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தமது கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார்.
விளம்பர இடைவேளைக்கு பிறகு முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சி தொடரும். முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சி தொடர்கிறது. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் கோரிக்கையை ஏற்று தமிழ்நாட்டில் ஏற்பட்ட கனமழை வெள்ள பாதிப்புகளை கடுமையான பாதிப்புகள் என மத்திய அரசு அறிவித்துள்ளதுடன் நாடாளுமன்ற உறுப்பினர் உள்ளூர் தொகுதி மேம்பாட்டு திட்ட நிதியிலிருந்து சீரமைப்பு மற்றும் மறுவாழ்வு பணிகளுக்காக 1 கோடி ரூபாய் வரையிலான பணிகளை வெள்ள பாதிப்பு ஏற்பட்ட மாவட்டங்களில் மேற்கொள்ள பரிந்துரைக்கலாம் என நாடாளுமன்ற செயலகம் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது. மழை வெள்ள சேதங்கள் ஏற்பட்ட பகுதிகளில் சீரமைப்பு மற்றும் மறுவாழ்வு பணிகளுக்காக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவரவர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 1 கோடி ரூபாய் வழங்கும்படி முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளார். இந்த அறிவிப்பின் கூடுதல் தகவல்களை விரிவாக பார்க்கலாம். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை வழக்கமாக அக்டோபர் மாதம் முதல் டிசம்பர் மாதம் முடிய நீடிக்கும். இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை கால தாமதமாக அக்டோபர் மாதம் 28ஆம் தேதி தொடங்கி பின்னர் ஒரு சில நாட்களில் மிக அதிக அளவு கனமழை பொழிந்தது. வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாகவும் மேலடுக்கு சுழற்சியின் காரணமாகவும் தமிழகத்தில் 4 கட்டங்களாக கனமழை பெய்தது. பெருமழையின் காரணமாக பல ஏரிகள் நிரம்பியதால் உபரி நீர் திறந்துவிடப்பட்டது. ஆந்திர மாநிலம் கிருஷ்ணாபுரம் அணையில் இருந்து திறந்துவிடப்பட்ட நீரினால் கொசஸ்தலை ஆற்றின் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடியது. கடலூர் மாவட்டத்தில் கெடிலம், பரவனாறு, செங்கால் ஓடை ஆறுகளில் கனமழை காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. பெருமழை மற்றும் வெள்ளம் காரணமாக தமிழகத்தில் பல மாவட்டங்கள், அதிலும் குறிப்பாக சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மற்றும் கடலூர் மாவட்டங்கள் பெரும் பாதிப்புக்கு உள்ளாயின என தெரிவித்துள்ளார். முதல் கட்ட மழையால் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகள் தொடர்பாக பிரதமருக்கு கடந்த மாதம் 23ஆம் தேதி தாம் ஒரு கடிதம் எழுதியதாகவும் அதில் வெள்ளத்தால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து தெரிவித்ததுடன் தமிழக வெள்ளச்சேதங்களை பார்வையிட மத்திய குழுவினை அனுப்பி வைக்க கேட்டுக்கொண்டதுடன் உடனடியாக நிதி உதவி அளிக்கும்படி கேட்டுக்கொண்டதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். மத்திய குழு வெள்ளச்சேதங்களை பார்வையிட்டு சென்ற பின் கடந்த 1ஆம் தேதி முதல் பெய்த கனமழையின் காரணமாக வட கடலோர மாவட்டங்கள் மீண்டும் பாதிப்புக்குள்ளாயின. இதனைத் தொடர்ந்து பிரதமர் கடந்த 3ஆம் தேதி வெள்ள பாதிப்புகளை ஹெலிகாப்டர் மூலம் பார்வையிட்டு பின்னர் தமிழக வெள்ளச்சேதங்கள் குறித்து தம்முடன் நேரில் விவாதித்ததாகவும் அப்போது வெள்ளச்சேதங்கள் பற்றி தாம் விரிவாக எடுத்து கூறியதுடன் தமிழகத்திற்கு ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகளை தேசிய பேரிடர் என அறிவிக்கும்படி பிரதமரை கேட்டுக்கொண்டதாகவும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். தமது கோரிக்கையினை ஏற்ற மத்திய அரசு தமிழ்நாட்டில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகளை கடுமையான பாதிப்புகள், அதாவது கெலாமிட்டி ஆஃப் சிவியர் நேச்சர் என அறிவித்துள்ளது. அத்துடன் நாடாளுமன்ற உறுப்பினர் உள்ளூர் தொகுதி மேம்பாட்டு திட்ட நிதியில் இருந்து சீரமைப்பு மற்றும் மறுவாழ்வு பணிகளுக்காக 1 கோடி ரூபாய் வரையிலான பணிகளை வெள்ள பாதிப்பு ஏற்பட்ட மாவட்டங்களில் மேற்கொள்ள பரிந்துரைக்கலாம் என நாடாளுமன்ற செயலகம் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது. இது குறித்து ஒப்புதல் கடிதங்களை மத்திய புள்ளியியல் மற்றும் திட்ட செயலாக்க அமைச்சகத்திற்கு அனுப்பி வைக்கும்படி அந்த சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழகத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் தேவைப்படும் சீரமைப்பு மற்றும் மறுவாழ்வு பணிகள் குறித்த விவரங்களை நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு தெரிவிக்கும்படி தாம் தலைமைச் செயலாளருக்கு உத்தரவிட்டுள்ளதாகவும் இந்த சீரமைப்பு மற்றும் மறுவாழ்வு பணிகளுக்காக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவரவர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து 1 கோடி ரூபாயை வழங்கும்படி தாம் கேட்டுக்கொண்டுள்ளதாகவும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தமது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மற்றும் கடலூர் ஆகிய மாவட்டங்களில் மழை வெள்ளத்தால் பழுதடைந்த இருசக்கர வாகனங்கள் மற்றும் ஆட்டோக்களை எவ்வித கட்டணமும் இன்றி பழுது பார்ப்பதற்கான சிறப்பு முகாம்கள் 12/12/2015 முதல் 21/12/2015 வரை 10 நாட்கள் நடைபெறும் என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தெரிவித்துள்ளார். இதன் விவரங்களை விரிவாக பார்க்கலாம்.
தமிழகத்தில் பெய்த கனமழை காரணமாக பாதிப்புக்கு உள்ளான மக்களுக்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் அறிவித்தபடி நிவாரண உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. கனமழையால் மிகவும் பாதிக்கப்பட்ட சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மற்றும் கடலூர் மாவட்டங்களில் உள்ள வீட்டு மின் உபயோகிப்பாளர்கள் மின் கட்டணம் செலுத்துவதற்கான கால அவகாசத்தை நீட்டித்து முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் 8/12/2015 அன்று உத்தரவிட்டார். மழை வெள்ளம் பாதித்த பகுதிகளில் உள்ள மக்களின் சுகாதாரத்தை பேணி காக்கவும், நோய் தொற்றை தடுக்கவும் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள வீடுகளுக்கு 1/2 கிலோ ப்ளீச்சிங் பவுடர் மற்றும் தண்ணீரை சுத்தம் செய்ய 20 குளோரின் மாத்திரைகள் ஆகியவற்றை வழங்க முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் உத்தரவிட்டதன் அடிப்படையில் தற்போது அவை வழங்கப்பட்டு வருகின்றன. பெருமழை மற்றும் வெள்ளம் ஆகியவற்றால் பாதிப்புக்கு உள்ளான சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மற்றும் கடலூர் மாவட்டங்களில் இருசக்கர வாகனங்கள் மற்றும் ஆட்டோக்கள் நீரில் மூழ்கியதால் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கின்றன. தற்போது வெள்ளம் வழிந்துவிட்ட நிலையில் இவற்றை உடனடியாக பழுது பார்க்க வேண்டி உள்ளது என்று முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களிடம் தெரிவிக்கப்பட்டது. இருசக்கர வாகனங்கள் மற்றும் ஆட்டோக்களுக்கு எவ்வித கட்டணமும் இன்றி பழுதுகளை நீக்கி சர்வீஸ் செய்து தரும்படி டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி லிமிடெட், இந்தியா யமஹா லிமிடெட், பஜாஜ் மோட்டார்ஸ் லிமிடெட் மற்றும் ஐஷர் மோட்டார்ஸ் ஆகிய நிறுவனங்களை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் கேட்டுக்கொண்டார். அதன் அடிப்படையில் இந்த 4 நிறுவனங்களும் இருசக்கர வாகனங்கள் மற்றும் ஆட்டோக்கள் ஆகியவற்றிற்கு நீரில் மூழ்கியதால் ஏற்பட்டுள்ள பழுதுகளை எவ்வித கட்டணமும் இன்றி பழுது நீக்கி சர்வீஸ் செய்து தருவதாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களிடம் தெரிவித்துள்ளன. சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மற்றும் கடலூர் மாவட்டங்களில் மழை வெள்ளத்தால் பழுதடைந்த இருசக்கர வாகனங்கள் மற்றும் ஆட்டோக்கள் ஆகியவற்றிற்கான சிறப்பு முகாம்களை வரும் 12/12/2015 முதல் 21/12/2015 வரை 10 நாட்களுக்கு இந்த நிறுவனங்கள் நடத்தும். இந்த 4 மாவட்டங்களில் உள்ள 200க்கும் அதிகமான முகவர்கள் மூலம் இந்த பழுது பார்க்கும் கட்டணமில்லா சேவை முகாம் நடத்தப்படும். இந்த சேவை முகாம்கள் நடத்தப்படும் இடங்கள் தமிழ்நாடு அரசின் இணையதளத்தில் வெளியிடப்படுகிறது. மழை வெள்ளம் காரணமாக பழுதடைந்த இருசக்கர வாகன உரிமையாளர்கள், ஆட்டோ உரிமையாளர்கள் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்கள் இந்த சேவையை பயன்படுத்தி தங்கள் வாகனங்கள் நீரில் மூழ்கியதால் ஏற்பட்டுள்ள பழுதுகளை எவ்வித கட்டணமும் இன்றி சீர் செய்து கொள்ளலாம் என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தெரிவித்துள்ளார். விளம்பர இடைவேளைக்கு பிறகு முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சி தொடரும். முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சி தொடர்கிறது. தமிழகத்தில் மழை வெள்ளத்தினால் ஏற்பட்ட பாதிப்பு காரணமாக பொதுமக்களுக்கு ஏற்கனவே பல்வேறு நிவாரண உதவிகள் அறிவித்துள்ள முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் மின் கட்டணம் செலுத்துவதற்கு கால அவகாசம், துப்புரவு பணியாளர்களுக்கு பாதுகாப்பு உபகரணங்கள், மலிவு விலையில் மக்களுக்கு காய்கறிகள் வழங்குவதற்காக வெளி மாநிலங்களிலிருந்து கொள்முதல் உள்ளிட்ட பல்வேறு நிவாரண உதவிகளை அறிவித்துள்ளார். மேலும் அரையாண்டு தேர்வை ஒத்திவைத்து முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் வெளியிட்ட உத்தரவு அரசு பள்ளிகள், அரசு உதவி பெறும் பள்ளிகள் மற்றும் தனியார் பள்ளிகள் ஆகிய அனைத்து பள்ளிகளுக்கும் பொருந்தும் என்றும் தெரிவித்துள்ளார். இந்த அறிவிப்புகள் குறித்த கூடுதல் தகவல்களை காணலாம். தமிழகத்தில் பெய்த கனமழை காரணமாக பாதிப்புக்குள்ளான மக்களுக்கு பல்வேறு நிவாரண உதவிகள் வழங்கிட முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் உத்தரவிட்டதன் அடிப்படையில் அவை வழங்கப்பட்டு வருகின்றன. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மேலும் சில உதவிகள் வழங்க முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். அதன்படி பெரும் மழை வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மற்றும் கடலூர் மாவட்டங்களில் வீட்டு மின் உபயோகிப்பாளர்கள் மின் கட்டணத்தை உடனே செலுத்த வேண்டியதில்லை என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். அவர்கள் தற்போது செலுத்த வேண்டிய மின் கட்டணத்தை அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் 31ஆம் தேதிக்குள் செலுத்தலாம் எனவும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். அவ்வாறு கால தாமதமாக மின் கட்டணம் செலுத்துவதற்கு எவ்வித அபராத தொகையும் வசூலிக்கப்பட மாட்டாது. தற்போது குப்பை அகற்றும் பணியில் மாநகராட்சி மற்றும் நகராட்சி துப்புரவு பணியாளர்கள் முழுவீச்சுடன் பணிபுரிந்து வருகின்றனர். அவர்கள் நோயினால் தாக்கப்படாமல் இருக்கும் வகையில் அவர்களுக்கு தடுப்பூசிகள் உடனடியாக போடப்பட வேண்டும் என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் உத்தரவிட்டுள்ளார்.
மேலும் இந்த துப்புரவு பணியாளர்களுக்கு பாதுகாப்பு முகக்கவசங்கள், கையுறைகள், மழைக்கோட் மற்றும் கம்பூட்ஸ் ஆகியவற்றை உடனடியாக வழங்கவும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். மழை வெள்ளம் பாதித்த பகுதிகளில் உள்ள மக்களின் சுகாதாரத்தை பேணி காக்கவும், நோய் தொற்றை தடுக்கவும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள வீடுகளுக்கு தலா 1/2 கிலோ ப்ளீச்சிங் பவுடர் மற்றும் தண்ணீரை சுத்தம் செய்ய ஏதுவாக 20 குளோரின் மாத்திரைகள் வழங்க முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். ப்ளீச்சிங் பவுடர் மற்றும் குளோரின் மாத்திரைகள் சம்பந்தப்பட்ட உள்ளாட்சி அமைப்புகள் மூலம் வழங்கப்படும். உடனடியாக 2000 டன் ப்ளீச்சிங் பவுடர் மற்றும் 1 கோடி குளோரின் மாத்திரைகள் வழங்கப்படும். மேலும் சுகாதாரத்துறையினால் மழை வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தற்போது நடத்தப்பட்டு வரும் 1105 மருத்துவ முகாம்களை தொடர்ந்து நடத்தவும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஆணையிட்டுள்ளார். மழையினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் பொதுமக்களுக்கு குறைந்த விலையில் காய்கறிகள் கிடைக்கும் வகையில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் உத்தரவின் பேரில் 90 பண்ணை பசுமை நுகர்வோர் அங்காடிகள் மற்றும் 13 நகரும் அங்காடிகள் மூலமாக காய்கறிகள் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இங்கு உருளைக்கிழங்கு கிலோ 23 ரூபாய் என்று விற்பனை செய்யப்பட்ட போதிலும் வெளிச்சந்தையில் கிலோ 45 ரூபாய் வரை விற்பதாக தெரிய வருகிறது. எனவே கூடுதலாக 100 டன் உருளைக்கிழங்கு, 75 டன் வெங்காயம் ஆகியவற்றை வெளிமாநிலங்களில் இருந்து கொள்முதல் செய்து பண்ணை பசுமை நுகர்வோர் அங்காடிகள் மற்றும் நகரும் அங்காடிகள் மூலமாக விற்பனை செய்ய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். மாநிலத்தின் பல மாவட்டங்களில் தொடர்மழை காரணமாக பள்ளிகளுக்கு தொடர்ந்து விடுமுறை அளிக்கப்பட்டதால் கடந்த 7ஆம் தேதி முதல் நடக்கவிருந்த அரையாண்டு தேர்வுகளை ஜனவரி மாதத்திற்கு ஒத்திவைத்திட முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஏற்கனவே உத்தரவிட்டிருந்தார். சில தனியார் பள்ளிகள் இந்த உத்தரவு தங்களுக்கு பொருந்தாது என கருதுவதாக தெரிய வருகிறது. அரையாண்டு தேர்வு ஒத்திவைப்பு அனைத்து அரசு பள்ளிகள், அரசு உதவி பெறும் பள்ளிகள் மற்றும் தனியார் பள்ளிகள் ஆகிய அனைத்து பள்ளிகளுக்கும் பொருந்தும். இது தொடர்பான சுற்றறிக்கையை அனைத்து தனியார் பள்ளிகளுக்கும் அனுப்ப முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் பள்ளிக்கல்வித்துறைக்கு உத்தரவிட்டுள்ளார். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் பிரதமருக்கு எழுதிய கடிதம் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் கோரிக்கையை ஏற்று தமிழ்நாட்டில் ஏற்பட்ட கனமழை வெள்ள பாதிப்புகளை கடுமையான பாதிப்புகள் என மத்திய அரசு அறிவித்துள்ள விவரம், மின் கட்டணம் செலுத்த கால அவகாசம், மலிவு விலையில் மக்களுக்கு காய்கறிகள் வழங்குவதற்காக வெளி மாநிலங்களிலிருந்து கொள்முதல், பழுதடைந்த இருசக்கர வாகனங்கள் மற்றும் ஆட்டோக்களுக்கு கட்டணமின்றி பழுது நீக்குவதற்கான சிறப்பு முகாம்கள் உள்ளிட்ட பல்வேறு விவரங்களை இன்றைய முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சியில் விரிவாக பார்த்தோம். அடுத்த முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் தலைமையிலான அஇஅதிமுக அரசின் முன்னோடி திட்டங்கள் குறித்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.